அலைஹிம். இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி அல்லாஹ் கூறுவதாவது, ரஹ்மானின் அடியார்கள் பூமியின் மீது பணியுடன் நடப்பாங்க. அறிவற்றவங்க அவர்களிடம் விவாதம் செய்ய வந்தால் சலாம் கூறி ஒதுங்கிவிடுவாங்க. மேலும் அவர்கள் தங்களுடைய இறைவனை நின்றவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் இரவெல்லாம் வணங்குவாங்க. இத்தகையவர்களை பற்றி வேறு பல குணநலன்களையும் கூறிய பின் அல்லாஹ் தஆலா கூறுவதாவது, உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு வ யுலக்கௌன ஃபீஹா தஹிய்யத்துன் வ ஸலாமன் ஹாலிதீன ஃபீஹா ஹஸுனத் முஸ்தகரம் வ முகாமா. இத்தகையவர்கள் அவர்கள் கஷ்டங்களை பொறுத்து கொள்வாங்க. மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றி வாழ்ந்ததால் உயர்ந்த மாளிகைகள் மறுமையில் அவங்களுக்கு கொடுக்கப்படும். சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று மலக்குகளோட ஆசீர்வாதத்தோடு அதில் வரவேற்கப்படுவாங்க. அவங்க பிறகு அதில் என்றென்றும் தங்கிவிடுவாங்க. சிறிது நேரம் தங்குவதற்குனாலும் நிரந்தரமாக தங்குவதானாலும் அது மிக அழகான தங்குமிடமாகும். எனவே நம்மளும் கஷ்டங்களை அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு நல்ல அமல்களை செய்து நம்மளும் சொர்க்கத்தில் அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் நேர்க்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.